அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீர்களோ அதை ஒரு சிலையாக செய்து அந்த கோவிலில் வைத்து வழிபட்டால் அதற்கு உயிர் பெற்று உடனே அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் சக்தி வாய்ந்த கோவில்தான். ஆம், உதாரணமாக நீங்கள் போலீஸ் வேலை வேண்டும் என்று நினைத்தால் போலீஸ் போன்று ஒரு சிலையை செய்துவிட்டு அந்த கோவிலில் வைத்து வணங்கிவிட்டு வந்தால் போலீஸ் வேலை உடனே கிடைக்கும். டாக்டர் வேலை வேண்டும் என்று நினைத்தால், அதற்கான படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைத்தால் டாக்டர் போன்ற சிலையை வடிவமைத்து அங்கே கொண்டு போய் அந்த கோயில் வைத்து விட்டால் உடனடியாக டாக்டர் படிப்பதற்கோ அதற்கான வேலை கிடைப்பதற்கான வழிகள் செய்யும். இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ, கணவன் மனைவி பிரிந்திருந்தால் 2 பேரின் நிஜமான சிலை வடித்து அந்த கோயில் வைத்து விட்டால் கணவன் மனைவி ஒன்றிணைவார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றால் ஒரு குழந்தை சிலையை வடிவமைத்து அந்த கோவில் வைத்து வழிபட்டால் உடனடியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை ஒரு சிலை வடிவில் செய்து அங்கு வைத்து சாமி தரிசனம் செய்து விட்டால் உடனடியாக அந்த சிலைகளுக்கெல்லாம் உயிர் பெற்று விரைவில் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும் நடக்கும் என்பதுதான் அதிசயமான ஒரு கோவிலாக இருக்கிறது. ஆம், இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த கோவிலில் கூட்டங்கள் அலைமோதுகிறது. எண்ணற்ற பிரச்சனைகளும் எண்ணற்ற கவலைகளும் அளவு கடந்த பிரச்சனைகள் ஒருவர்கள் கூட அதிசயம் போல இந்த கோவிலில் பிரச்சனைகளை தீர்ந்து உடனடியாக நினைத்த காரியம் நினைத்த நேரத்திலே நினைத்த காரியம் என்பது எப்போது நடக்க வேண்டும், எத்தனை நாட்கள் நடக்க வேண்டும் என்பதை நீங்களே மனதார பிரார்த்தனை செய்தால் அந்த நேரம் படி அந்த பிரச்சனைகள் தீர்வது தான் இங்குள்ள அதிசயமாகும். ஆம், அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகில் உள்ளதுதான் குறை தீர்த்த அய்யனார் கோயிலாகும். நீங்கள் இந்த கோவிலுக்கு செல்வதற்கு களி தீர்த்த அய்யனார் என்று சொல்வார்கள், குறை தீர்த்த அய்யனார் என்று சொல்வார்கள். இரண்டும் ஒன்று தான். இந்த கோவிலுக்கு செல்ல விரும்பினால் நீங்கள் களி தீர்த்த அய்யனார் கோவில் வேதாரண்யம் என்று கூகுளில் டைப் செய்தாலே தெளிவாக அந்த கோவிலுக்கு செல்லும் வழி, அதற்கான முகவரி, அந்த கோயிலுடைய அனைத்து தகவலும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதை வைத்து நீங்கள் சென்று கொள்ளலாம். சரி, இந்த கோவில் என்னத்தான் அப்படி விசேஷம் என்றால், இங்கு மிக சக்தி வாய்ந்த அய்யனார் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் நீங்கள் என்ன வைத்து வேண்டினாலும் அது உடனே நடக்கும். செய்வின பிரச்சனை இருந்தாலும் சரியாகும், கடன் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும், அதே போல் வேலை வாய்ப்பு தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். மனதில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைத்து நீங்கள் வழிபட்டால் அது நிறைவேறும். உதாரணமாக, நீங்கள் ஒரு மருத்துவராக படித்து மருத்துவராக வேண்டும் என்று ஆசை இருந்தால் நீங்கள் மருத்துவர் போல ஒரு சிலையை உங்களைப் போலவே செய்ய வேண்டும். அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் அந்த கோவிலில் வைத்து வழிபட்டு விட்டு வந்தால் விரைவில் நீங்கள் மருத்துவராகி அதே கோவிலுக்கு சென்று நீங்கள் சாமி தரிசனம் செய்யும் பாக்கியம் அங்கு ஏற்பாடு நடக்கிறது. பல பேர் அப்படித்தான் செய்கிறார்கள். நிறைய இந்த கோவிலில் பார்த்தால் மனித உருவங்கள் போன்ற பொம்மைகள் உங்களுக்கு தெரியும். அவ்வளவும் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றி வைத்து விட்டு சென்ற பொம்மைகளாகும். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றால் வைத்து கொண்டால் இடுப்பில் குழந்தை இருப்பது போல ஒரு பொம்மையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். அந்த பொம்மையை கோவிலில் வைத்து வணங்கி விட்டு சென்றால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை ஒரு உருவமாக வடிவமைத்து, உங்கள் உருவமாக வடிவமைத்து அதை கோவிலில் வைத்து வழிபட்டு சென்றால் விரைவில் அது நடக்கும் என்பது தான் இந்த கோவிலின் சக்தியாகும். அதே போல் இந்த கோவிலிலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அரசு சார்பிலே அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கோவில் அரசாங்கம் நடத்துகிறது. அங்கு உள்ள ஒரு குருக்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறார். அந்த அருள்வாக்கு மிக தெளிவான அருள்வாக்காகும். அந்த அருள்வாக்கில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அவரே அதை சொல்லிவிடுவார். அது எப்போது நடக்கும், எப்போது நடக்காது, தீருமா தீராது என எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளிப்படைத்தன்மையாக அந்த அருள்வாக்கு மூலம் உங்களுக்கு கூறுவார். அதே போல இந்த கோவிலுக்கு குடிப்பழக்கத்தால் வருபவர்களுக்கு ஒரு கயிறு கட்டப்படுகிறது. எப்பேற்பட்ட குடியாக இருந்தாலும் சரி, உலகக்குடி, ஊர்க்குடி, மொடாக்குடி என்று கிராமத்தில் சொல்வார்கள். அப்படி எவ்வளவு குடித்திருந்தாலும் குடியை நிறுத்த முடியாமல் கஷ்டப்பட்டாலும் எத்தனை கோவிலுக்கு சென்றும் குடி நிறுத்த முடியவில்லை என்றால் இந்த கோவிலுக்கு சென்று அங்கு கட்டப்படும் ஒரு கயிறு மிக சக்தி வாய்ந்ததாகும். மீண்டும் குடிக்கிற எண்ணமே அவர்களுக்கு வராது, உயிரோடு இருக்கும் முறை. அப்படி ஒரு சக்தி இந்த குடியை நிறுத்துவதற்கான கோவிலாகும். இப்படி பலவிதமான மக்கள் பிரச்சனை, வீடு பிரச்சனை, செய்வின கோளாறு, ஏவல், பில்லி பிரச்சனை, கண் திருஷ்டி கோளாறு, கோர்ட்டு கேஸ் என எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும்
அதற்கு உங்களுக்கு விடிவு கிடைக்கிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கிறது. நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.